ஃபைண்ட் தி ஹெச்எஃப் ஆஃப் மீ பெரு பொது வகுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல பின்னத்துல கொடுத்தாங்கனாவே ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து ஹெச்சிஎஃப் டிவைட் பை எல்சிஎம் இதான் ஃபார்முலா. சரி, மீ பெரு பொது வகுத்தி டிவைட் பை மீ சிறு பொது மடங்கு இதான். சரி, இப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிக்க மேலே இருக்கிற நம்பருக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். சரிங்களா? சரி, கண்டுபிடிக்கும். இப்போ ஹெச்எஃப் தான் கேட்குறாங்க, அதனால மேலே இருக்கிற நம்பருக்கு ஹெச்எஃப், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம். இப்போ 2 8 64 10 இதுக்கெல்லாம் HCF, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மீ பெரு பொது வகுத்தி எல்லா நம்பர்லையும் ஈக்குவலாக வகுக்கணும். அந்த நம்பர் மட்டும் சொல்லணும். இப்போ 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? 4 2 அப்புறம் 4 2 8 3 2 6 2 2 4 அப்புறம் 2 10 அவ்வளோதான் வகுத்துட்டோம். 2ஆல் வகுத்துட்டோம். இதுக்கு மேலே காமனாக ஏதாவது வகுக்குமா? வகுக்காது. ஏன் வகுக்காது? 1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி காமனாக வகுக்கும்? வகுக்காது. சரி, அப்போ பொதுவாக எதுவும் வகுக்க முடியாது. அப்போ HCF மேலே கண்டுபிடிச்சோம். HCF என்னது? 2. அப்போ ஈக்குவல் டு மேலே என்ன போட்டுக்கலாம்? 2 எழுதிக்கலாம். வகுத்தால். இப்போ எல்சிஎம் வேணும். கீழே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். நம்பர் எழுதுன்னு பார்க்கலாம். 3 9 81 27. இப்போ வகுப்பு பார்க்கலாம். 3ங்கிறதுனால 3ஆலே வகுத்துருங்க. சரி, 1 3 3 9 இங்கே 2 3 6 மீதி 2 7 21 இங்கே 9 3 27 மறுபடியும் 3ஆல் வகுக்கலாம். இங்கே 1 தான் 1 9 3 27 இங்கே 3 9 சரி, 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தினா 1 1 3 9 1 3 அவ்வளோதான். திரும்பி 3ஆல் போட்டு 3 எழுதலாம். அதான் எல்லாம் 1 1 ஆச்சு. 3 மட்டும் தான் இருக்குது. பிரிக்குங்க. 3 9 9 3 27 ஒரு 3 பெருக்கணும். 27 × 3 என்ன வரும்? 81 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன? எல்சிஎம் என்னது? 81. கீழே 2/81 அதான் ஆன்சர். எங்களுக்கு பாருங்க டி ஆன்சர்.